தாவேக தலைவர் விஜய் வீட்டில் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் களத்தில் இருந்து இணைகிறார் செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கரூரில் தாவேக தலைவர் விஜய் தலைமையில் பரப்புரை கூட்டத்தில் மிகப்பெரிய பேரதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கரூரில் நடைபெற்ற கூட்டமானது இந்த கூட்டத்தில் 10 குழந்தைகள் உயிரிழந்திருப்பது பேரதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 111க்கும் மேற்பட்டோர் கரூர் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவத்தை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் நீதி விசாரணையும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சோகத்தை தொடர்ந்து தற்பொழுது மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசியல் நோக்கத்துடன் எந்த கருத்தையும் தெரிவிக்க விரும்பவில்லை என்றும் கூறியிருந்தார். உடனடியாக கரூர் சென்று உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு நேரில் சந்தித்து ஆறுதலையும் கூறினார். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரையும் பார்வையிட்டு மருத்துவர்களிடமும் நலம் விசாரித்தார். இந்நிலையில் கரூர் மாவட்டத்தில் தனது பரப்புரையை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய விஜய் வீட்டின் முன்பு கூட்டமாக வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவல்துறையினர் தாவேக தலைவர் விஜய்க்கு ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக 5 CRPF போலீஸ் வீரர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், பொதுச் செயலாளர் ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் என கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு தொடர்பாக கரூர் நகர காவல் நிலையம் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல கரூர் விபத்து நடந்ததும் தாவேக தலைவர் விஜய் திரும்பியது விமர்சனத்திற்கு உள்ளான நிலையில் அவர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆலோசனையில் ஈடுபட்டதாக தகவல். தொடர்ந்து கூட்ட நெரிசல் உயிரிழப்புக்கு தொடர்பாக நீதிபதி முன்னிலையில் முறையிடுவதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் கரூரில் நடைபெற்ற இந்த உயிரிழப்பில் தலா 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என விஜய் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் தாவேக தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். தகவல்களுக்கு நன்றி நந்தினி.